ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை சட்டு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு வாக்கின் டிரைவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. ஆமாங்கய்யா, வழக்கம் போல் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தர்றதாங்க வேலையே அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு ஜாப்பை ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபீல்டையே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை அதிலிருந்து ஒரு பெட்டரான சேலரிக்கு அப்ராட் ஜாப் போகணும், இல்லை வேறு லெவலில் போகணும், நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாக்கின் டிரைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அப்ராடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே, அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அண்ட் சென்னைக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான ஒரு வாக்கின் டிரைவ் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம எம்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்இசி நம்ம வேலை அப்படின்னு ஒரு கேப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட்டாக அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதாவது ஜென்ரலாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்க்கு இது மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்காக, எங்கள் கேண்டிடேட் பிளேஸ்மெண்ட்டுக்காக நிறைய கம்பெனிஸ் நாங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வகையில் அப்ரோச் பண்ணும்போது என்னன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்லி எங்கள்கிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 106 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்ககிட்ட இருக்குது. எஸ், இந்த 106 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபில் பண்ணுறக்கு எங்கள்கிட்ட கேண்டிடேட் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பேட்சுக்கே 10 பேர் அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் 2 பிரான்ச் வச்சுருக்கிறோம். கணக்குப்படி ஒரு மாதம் 40 பேர் தான் நாங்களே அனுப்ப முடியும். அதை அனுப்புனது போக மிச்சம் இருக்கிற ஜாப் ஓப்பனிங் தான் அந்த 106 ஜாப் ஓப்பனிங். ஓகே, இந்த ஜாப் ஓப்பனிங் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ வேலை அடிக்கிற யாரையாவது இதுக்கு நாங்கள் அமர்த்தி விட்டோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் பெருசாக கிடைக்காது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக தாங்க. இப்போ நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா நீங்கள் நாளைக்கு நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்களா, எம்பிசியில் போனேன், எனக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எங்களுக்கு அந்த ஒரு விளம்பரத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இதை விட பச்சையாக யாருமே வீடியோவில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்கய்யா, ஓகே. இப்போ என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இல்லை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் இன்ஜினியர், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமொபைலில் தான் போவேன், ஷீட் மெட்டலில் தான் போவேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கலாக எதுவும் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லைக் ஆட்டோமொபைலாக இருக்கலாம், ஷீட் மெட்டலாக இருக்கலாம், மோல்டிங் கம்பெனியாக இருக்கலாம், கேஸ்டிங் கம்பெனியாக இருக்கலாம், ஃபவுண்டரி கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த கம்பெனியிலனாலும் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அடுத்து என்டிடி டெக்னீஷியன். எஸ், பியூர் என்டிடி டெக்னீஷியனாக ஜாபுக்கு போகிறதுக்கு ரெடி அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் தென் கியூசி இன்ஜினியர். கியூசி இன்ஜினியர்னா நாட் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, நார்மல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கியூசி இருக்குது. அண்ட் தென் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் கியூசி இன்ஜினியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎம்சி அண்ட் சிஎன்சி ஆப்ரேட்டர், இது ரெண்டுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் தென் ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு இருக்குது. அடுத்து டிசைன் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது டிசைன் ட்ரெயினராக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கய்யா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூசி, அதாவது என்டிடி ட்ரெயினர்னு சொல்லலாம், என்டிடி இன்ஸ்ட்ரக்டர், என்டிடி ட்ரெயினராகவும் ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க் லொக்கேஷன்லாம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இதை பேஸ் பண்ணி தான் அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் கோயம்புத்தூர் விட்டு சிலப்போ ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி கூட இருக்கும். சென்னையிலேயே அப்படியே காஞ்சிபுரம் அந்த சைட்லேயும் கொஞ்சம் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கம்பெனிஸ் அப்படித்தான் நாங்கள் பரவாயில்ல இருக்குது. அடுத்து தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர். எஸ், தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர், இந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சூப்பர். அடுத்து சிஎன்சி ஆப்ரேட்டர், அதான் சிஎன்சி விஎம்சி சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் எங்கே மேஜராக இருக்கிற எங்கிட்ட ஜாப் ரோல். இது இல்லாமல் சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, சர்வீஸ் இன்ஜினியர், சர்வீஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஆர் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், அல்லது மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்னா ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஜாப்புக்கு நான் சொன்ன இந்த ஜாப் உள்ள எல்லா கேட்டகரிக்குமே இவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறோம், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் இந்த டைம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் வச்சுட்டோம், அதுவும் 26 ரூபா மட்டும்தான்.
எதுக்காக அதை வச்சிங்க, அந்த காசெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு இன்டர்வியூக்காக நாங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த விஷயம் இதை விட பெருசு. பட் எதுக்காக நான் வாங்குகிறோம் அப்படின்னா, ஏன்னா சும்மா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி மெனக்கெட்டு அவங்களுக்காக சில வேலைகள் செய்வோம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர்றேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கும் வர மாட்டாங்க, சும்மா அப்ளை பண்ணி ஜாலியாக அப்ளை பண்ணி எங்களை வச்சு ஃபன் பண்ணுவாங்க, எங்களை வச்சு விளாண்டுருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொறுப்பாக ஓகே அப்ளை பண்ணால் நம்ம பொறுப்பாக அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். அப்படிங்கிறக்காக தான் ஃப்ரீயாக கொடுக்காம ஒரு 26 ரூபா நாங்கள் என்ட்ரி ஃபீஸாக வச்சுருக்கோம். இது நான் பல வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னு. ஓகே வச்சாச்சுங்கய்யா. அடுத்தது அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுவோம். ஓகே நீங்கள் இதுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ எக்ஸாக்ட் அட்ரஸ் டீட்டெயில். ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இசி கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் தொட்டிப்பாளையம் பிரிவில் தான் நம்ம எம்இசி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ டேரெக்டாக இங்கே அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இங்கே நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் டிசைனாக இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் டூல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போவீங்க, அல்லது அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போவீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த 3 ரவுண்டா இல்லை 2 ரவுண்டா அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆகிட்டிங்கன்னா ஒன்று அன்றைக்கே உங்களுக்கு கம்பெனிக்கு டேரெக்டாக அனுப்பிச்சி விடுவோம், இல்லைன்னா ஒரு டேட் சொல்லி அந்த கம்பெனியில் போய் டேரெக்டாக நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். எஸ், ஏன்னா நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சாவே கம்பெனியில் ஏற்றுக்குவாங்க. சரி, இதை பண்ணுறதுக்கு பேசாமல் கம்பெனியே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்களே டேரெக்டாக கம்பெனிக்கே போயிடுவோம், நாங்களே ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னா இது வந்து கம்பெனிக்கு பிரச்சனை ஆகுதுங்க. என்னங்க ஒரு 50 பேர் ஒரு கம்பெனிக்குள்ள போனால் அவங்களோட மொத்த வேலையும் இங்கே கெட்டு போகும். உட்காந்து 50 பேருக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இது அவங்க வேலை பண்ண முடியாது. அதனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த கேட்டகரியோட இந்த எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கில் இருந்துச்சு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த வேலையை நாங்கள் குறைக்கிறதுனால தான் எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லையோ அல்லது கன்சல்டன்சிலையோ அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வர்றாங்க. மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்குது. அட்டன் பண்ணுறவங்க தாராளமாக கீழே லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூ வர 11/7/2026 வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்கய்யா. 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆஃப்டர்நூன் 1 or 2 o'clock இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ரவுண்டு பொறுத்து மாறும். அது 3 ரவுண்ட் போகும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதாங்கய்யா, வரும்பொழுது நீங்கள் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புக்கு ரிலவெண்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் வைப்போம். சார் எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வராதிங்க. தயவுசெய்து இதில் உள்ள ரோலில் ஏதோ ஒரு ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேணால் சொல்லுங்கள், இல்லை சார் நான் எதுனாலும் போவேன், பட் இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நாங்கள் கேட்குறோம். ஸோ இதாங்க டீட்டெயிலு. இந்த இன்டர்வியூ சம்மந்தமாக வேறு எந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், ஹெச்ஆர் நம்பரும் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ வேலை வாங்கி தர்ற எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.